எப்பக்கம் திரும்பினாலும் துயரமும் துக்கமும். பாருங்க, வாலிப பிள்ளைங்க தவறான பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி இன்னைக்கு பெற்றோருக்கு துக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தை தரக்கூடியது எது தெரியுமா? புரிஞ்சுப்பீங்களா? சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய தானியம், திராட்சரசம் போன்று காணப்படுகிற உலக காரியத்திலே வரக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கிறோம். என்றைக்கு ஒரு மனுஷன் தன் ஆத்மாவை நேராக தேவன் பக்கம் திருப்புகிறானோ அவனுடைய உள்ளத்தில் அவர் சந்தோஷத்தை, சமாதானத்தை அளவில்லாமல் தருகிறார். ஆக இதுக்கு நீங்கள் தான் இடம் கொடுக்கணும். இடம் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருவாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே தங்கள் இருதயத்தை உமக்கு தந்த எல்லோரையும் ஆசீர்வதி. மகிழ்ச்சினால், சந்தோஷத்தால், சமாதானத்தால் நிரப்பினீரே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.